ஆனா இவ்வளவு வேலை நடந்துக்குது, இவ்வளவு சின்ன பொண்ணு நினைச்சீங்கன்னா ஆனா பெரிய பெரிய வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு கன்றாவியான வாடை உள்ள வந்துட்டே இருந்தது. அது என்ன வாடன்றத நான் சென்று பாருங்க. என்ன வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் பஜ்ஜி வாங்கி தோன்றதுக்கு போறான். அங்க பாருங்க. Enemies ahead. போ நீ வேணா அது சொன்னது கோவம் வந்துச்சு. நான் என்னத்த சொல்றது, மலை மேலையா ட்ரீம்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹோம் டூர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிட்டு ஒரு பிஃபோர் 1 வீக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுமா எந்த கோயிலுக்கு? ஓகே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா திருத்தணி முருகர் கோயிலுக்கு போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் வந்து நானும் சுஜியோ பைக்கில் கஷ்டப்பட்டு வயர் மைக்கெலாம் வச்சு விளாக் எடுத்துன்னு திருத்தணி முருகர் கோயில் போயிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சுல, 2 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து இப்போது திருத்தணி முருகர் கோயிலுக்கு போகிறோம். ஸோ முருகர் வந்து எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான கடவுள். ஸோ அதனால் வந்து நாங்கள் திருத்தணி முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு விளாக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலியை வந்து நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ இப்போ ஏன் இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களை வந்து நாங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணோம், அம்மாவை கூட ஃபன் பண்ணிட்டு போக போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து எங்களோட ஃபன்னை நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. ஓகே போகலாமா? திருத்தணி முருகர் கோயிலுக்கு கிளம்பலாம். ஃபைனலாக வந்து நம்ம காராண்ட வந்தாச்சு. நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் க்ளீன் பண்ண சொன்னேன். சுஜி வந்து ஒரு வேலைக்கும் ப்ரோஜனம் இல்லை, இதுல இருந்து தெரியுது சுத்தமாக துடைக்க வேலைங்க. பாருங்க சுஜி, வாட் இஸ் திஸ்? கீழே போய் போறீங்க. அப்பலாமா? கமான். அடிப்படதான் செய்யும். என்ன தேய்ச்சி வச்சிருக்காங்க? திறந்து விடுறாவா? சூடா இருக்கு. ஓ, ஏசி போட்டு விடாத திறந்து விடான்றியா? ஆவிலாம் வரட்டும். ஆவி பக்கத்துல போய் வரப்போ சேர்ந்து. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, டிரைவிங் வந்து பிடிக்கும், ஆனால் ரொம்ப பிடிக்காது. உக்காந்துட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்குமே டிரைவிங் பண்ண தெரியாது. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு மன உடைச்சலை வந்து ஏற்படுத்துது. இன்பா, நீ வண்டி ஓட்டுறியா? கார் ஓட்டுவியா? நீ கார் எப்படி ஓட்டுவா? பூன்னு ஓட்டுவானா? ஸோ உள்ள லூசு பை உள்ள சொல்லு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காருக்குள்ளே ஏறிட்டு காருக்குள்ளே டிரைவிங் போயிட்டு இருக்கோம். இன்பா பார்த்தீங்கன்னா வந்து கார் ஓட்டுறதுக்கோசம் என் கூட உட்காந்துட்டு இருக்காரு. இன்பா, கார் எப்படி ஓட்டுவ? அப்படி ஓட்டுவியா? ஓ, போய் சீட் பெல்ட் போடக்கூடாது. சீட் பெல்ட் போடாம வண்டி கார் ஓட்டக்கூடாது. ஸோ போக்குவரத்து ரூல்ஸ் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுமா. கோயிலுக்கு இப்போ எதுக்கு போறோம்? கோயிலுக்கு போறோம். எதுக்கு சாமி கும்பிட போறோம்? வேண்டுதலுக்கு. என்ன வேண்டுதலுக்கு? இன்பா நல்லபடியா பிறந்து நல்ல நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு வேண்டிக்கணும். அதனால கோயிலுக்கு போறோம். யார் வேண்டிக்கணும்? நம்ம தான் வேண்டிக்கணும் குடும்பத்தோட. நான் வேண்டவே இல்லையா புள்ளா? நீ வேண்டல போட, நான் வேண்டிக்கணும், நான் போறேன். மொட்டை அடிச்சிடப்போ நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. அது அடிக்க சொல்ல அடிச்சுன்னா போச்சு. இப்ப என்ன அவசரம்? அடிச்சுக்கமா, அழகா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கோடிட்டு எங்கள் நெருப்புக்கு மாதிரி நான் கேக்குற கேள்விக்கு அப்படி அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படியே சொல்லிட்டே இருக்கேன். நான் சொல்றதுதான் நான் சொல்லுவேன். சரிடாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து திருத்தணி கோவிலுக்கு எப்படி போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரை தான் போக போறோம். ஸோ இங்கேருந்து எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்போ திருவள்ளுக்காட்டில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹைவே தொட்டு. ஸோ ஓகே, நம்ம ஜங்ஷன் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேலப்பஞ்சலில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹைவே பிடிச்சி நம்ம எப்படி போகிறோம், ஸ்ரீபெரும்புத்தூர் பிடிச்சி
ஸ்ரீபெரும்புத்தூர் போக கூடாது. அது போனாட்டா தப்பு பண்ணிட்டோம். ஸ்ரீபெரும்புத்தூர் ஓ அப்ப கூகுள் மேப் கிட்ட நம்ம ஐடியா கேட்டுக்கலாம். நீயே பெரிய கூகுள் மேப் மாதிரி இப்ப சொல்லிட்டு இருந்த. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. விடுங்க, நான் ஒண்ணு சொல்லணுமே சொல்லுங்க. யார்? நானு. இங்க பக்கத்துல தான் என்னோட ஸ்கூல். 10 LKGல இருந்து 10th வரைக்கும் நாங்க தான் படிச்சேன். கண்ணா இங்க தான் வந்து திட்டுத்தனமா வந்து நின்னுட்டே இருப்பாங்க. எங்க அம்மா இதுக்கு எதனா சொல்லணும். ஆமா, அவர் ஸ்கூல் போறாரானே தெரியாது. ஆனா நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் வெளில வந்து நின்றுவேன். ஆனா இன்னமும் அதே ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரியா தான் இருக்கிற. இன்னும் எதுவும் கூட எதுவும் சேர்த்து போடல அந்த சதை. இப்போ பள்ளிக்கூடம் போற மாதிரி தான் இருக்கிற. ஆனா இவ்வளவு வேலை நடந்துக்குது. இவ்வளவு சின்ன பொண்ணு நினைச்சீங்கன்னா ஆனா பெரிய பெரிய வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்பதான் தெரியுது. பண்ணிருக்காங்களாம். என்ன பண்ணிருக்காங்க? திருட்டு வேலை. 1 hour later. கஷ்டப்பட்டு கார் ஓட்டுன்னு வந்தது நானு. ஐஸ்கிரீமு பஜ்ஜி சாப்பிட்றதுல அவங்க. ஏங்க அந்த பெட்ரோல் பங்க் அந்த மட்டும் தாங்க அந்த சவுண்டு கேட்டது. கையாமுயான்னு கார்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் கூட ஆகல, எல்லாம் கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. எடுக்கலான்னு பார்த்தேன், கேமராவும் பைக் எல்லாமே பின்னாடி இருந்ததுனால எங்களை எடுக்க முடியல. ஸோ இதுக்கான ஒரு தீர்வை சொல்லு. அதுக்காக நான் வந்து காரை ஓட்ட முடியும்? என் வேலையை நான் பார்த்தேன், அவன் வேலையை அவன் பார்த்தான். நான் என்ன பண்ணுவேன்? உங்க வேலை என்ன பார்த்தீங்க? என் வேலை தூங்குற வேலை, போய் சாமி கும்பிட்ற வேலை. நான் ஓட்டுறது. அப்ப இதுக்கு ஐஸ் எண்ணெல்லாம் போயிடுச்சு. தூங்கினா பசி எடுத்துச்சு. ஆனால் ஐஸ்கிரீம் வாங்கி போடுறான்னு சொன்னேன். இது மட்டும் இல்லைங்க, ஒரு கன்றாவியான வாடை உள்ள வந்துட்டே இருந்தது. அது என்ன வாடன்றத நான் சென்ட் போடுங்க. இதெல்லாம் நீங்க என்ன சென்ட்டுமா? அது கண்டிப்பா சென்ட். செம்ம தலைவலி மெயின். அதனாலே நிறுத்திட்டு தலைவலி வரும். இவங்களுக்கு தலைவலி வரும் என்ன தெரியுமா? நான் எனக்கு தலைவலி வராது, நான் போட்டேன். தலைவலி உனக்கு வராது, உன்னால மத்தவங்களுக்கு தான் வரும். என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. முண்டாய் பஸ் கேக்குறாங்க சொல்லிட்டு. ஸோ கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம வீட்டானது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 கிலோமீட்டர். நம்ம வந்து ஒரு 45 கிலோமீட்டர் கிட்ட கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். ஜஸ்ட் டீ குடிக்க வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா செலவில் முடியும்னு பார்த்தா 60 ரூபாய் ஐஸை வாங்கி ஒதிர்ந்துக்கிறாங்க கீழே போட்டுக்கின்னு. என்னென்னமா போட்டு வச்சுது கிருமி கிருமி. அது எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சது என்ன கன்றாய். எனக்கு கூட வெண்ணிலா தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல புரியல. எனக்கு கூட வெண்ணிலா தான் ரொம்ப பிடிக்கும். கன்றாவின்னு தெரியல. எதுக்கு அதுல இருந்து எடுத்தீங்க? அது என்ன இவன் தான் எடுத்து கொடுத்தேன். அது எனக்கு பேரெல்லாம் படிக்க தெரியலங்க. நான் சாப்பிட எனக்கு கொடுங்க. அது மேலே கூட எடுத்து போட்டேன். உள்ளுக்கு தெரியும் சாப்பிடுவேன். முருகரை பார்க்க போறோமா இல்ல முட்டை முட்டை துண்டு படுத்து போறோமா தெரியல. இதுக்கப்புறம் பாத்ரூம் கீத்ரூம் வருது சொன்னீங்க, வயிற்ற கலக்கும் பாரு உங்களுக்கு. கார சட்னியை துண்டுறீங்க. நான் டீ தான் குடிச்சேன் 10 ரூபாய். என்ன பார்க்க போறேன்? தோப்பு பக்கமா போய் பாரு. உனக்கு அப்ப இருக்குது வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக அவங்களோட லாங்குவேஜ் வந்து தெலுங்கு. ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெலுங்கு தான். ஆனால் அவங்க வந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்க போல். லாங்குவேஜே புரியலனாலும் அம்மா சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அதர் லாங்குவேஜில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க பஜ்ஜி வந்து ஒரு பிளேட் ஆர்டர் போட்டிருந்தோம். உள்ள ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. ஒரு குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு பஜ்ஜி வாங்கி கொடுத்துட்டு சொன்னா துண்டுறோம் இவன் 2 பிளேட்டா துண்ணுக்குறான். பார்த்துக்குங்க. கஷ்ட காலங்க. அப்பவே சொன்னேன் எங்க அம்மா கூட்டினு கேட்டியா? மல்லிப்பூ செட்டு போட்டு வந்துருக்காங்க. என்னம்மா ஏங்க பாருங்க, நான் வந்து நிம்மதியா சாமி பாட்டு கேட்டு வந்தேன் கார்ல. என்ன வந்து தப்பா சொன்னான், இதுங்க கொட்டை விட்டு தூங்கிட்டு வருது அப்படின்னு. என்ன வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் பஜ்ஜி வாங்கி தொட்டுறதுக்கு போறான். அங்க பாருங்க, நானும் சாமி தரிசனம் கிடைக்குமான்னு நான் வரேன். இவன் கடையா நின்று டீ குடிக்கலாமா, பஜ்ஜி சாப்பிடலாமா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு இவன் சாப்பிடுறான். என்ன வந்து குறை சொல்றான். சாமி தரிசனம் முக்கியமா, சாமி தரிசனம் முக்கியமா, டீ கடை முக்கியமா? அங்க பாருங்க, உண்டை வாங்கி துண்டாமே துண்ணுக்குறாங்க பாருங்க 2 பேரும். பாருங்க, நல்லா பாருங்க.
அம்மா கோவில் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு இன்பா பாப்பா பாவ நீ ருக்காய வீட்டுல இருமா. இருமா ப்ளீஸ்மா. ஏன் போக மாட்டேன்? கார்ல போறியா? அம்மா கோவிலுக்கு போயிட்டு வரேன். நீ வேணா நானு அப்பா மட்டும் போயிட்டு வரோம். நீ ஆயா கூட இருக்கியா? அம்மா ஆயா கூட இருக்கியா? पर मोरे पर आया கண்ணு அடிச்சா மட்டும் போதாது. நீ உட்காண்ட போய் போய் போ. நீ வேணா வேணா நீ கிளம்பு. ஆயா இறக்கி விட்டு போயிடலாமா? ஆயா இறக்கி விட்டு போயிடலாமா? இறங்கி சொல்லு. டேய் இறங்குடா. ஏன்டா இறங்குடா கீழ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம திருத்தணி முருகர் கோவில் மலை மேல ஏறி கொண்டிருக்கிறோம். சன்செட் வந்து சன் இறங்கி கொண்டிருக்கிறது. மலை மீது ஏறி கொண்டு இருக்கிறோம் ஐயா. சன் செட்டா இருக்கா? அப்புறம் செட் பார்ட்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது பைக்ல வந்தோம், இந்த டைம் கார்ல வரோம். அடுத்த டைம் எதில் வரலாம்? ட்ரெயின்ல வரலாம். ட்ரெயின்ல வராத, ஃளைட்ல வா. ஃளைட்ல இங்க இறங்குற அளவுக்கு லேண்டிங் இல்லமா? ஹெலிகாப்டர்ல வரலாமா? ஹெலிகாப்டர். நடந்து போடா, அப்பதான் சாமி உனக்கு தரிசனம் கொடுக்கும். சரி, யாரும் நடந்து வரீங்களா? இறங்கி நட, மலை மேல ஏறு, படி மேல இருந்து வா, கீழே இறங்க. ஒரு 50 ரூபா டோக்கன் பைசா கொடுத்துருக்கோம். வாங்க இப்ப நம்ம முருகரோட தரிசனத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பாட்டு போகும். முருகருக்கு சேவை செய்யணும்லாமா? முன்னாடி வந்து மேல போறவங்களே கிடையாது. இல்ல இருந்தது அப்போலாம் கிடையவே அப்பத்துல இருந்தே இருக்கு. இப்போதான் இந்த ரோட் வந்து போட்டு இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியா? சோ அந்த ரோட் ஏங்க இந்த மலையிலேயே கார் ஏறலங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் வந்து விட்டாச்சு. நானும் அம்மாவும் இங்க இருக்கோம். இன்னொரு பர்சன் காணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. ஸோ நடுவில் சொல்லியிருப்பேன், சுஜிக்கு வந்து பஜ்ஜி சாப்பிட்டதுனால பின் விளைவு வரும்னு சொல்லிட்டு பின்னாடி விளைவு வந்துச்சு. ஸோ அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க. என்னம்மா? அது சொன்னது கோவம் வந்துச்சு. நான் என்னத்த சொல்றது, மலை மேல ஏறுறோம், அதெல்லாம் சாப்பிடாதம்மான்னு. இது தப்பாயிடுச்சு என் மருமகளுக்கு. நான் என்னத்த சொல்ல? நான் என்னத்தை கண்டேன்? இது வீடியோல போடும்போது அவன் நல்லா கண்டுவா. நல்லா கண்டும் போது பாயாசத்தை ஒன்று போட்டுருவா. நான் என்னத்த தப்பா சொன்னேன்? நீ எதுவுமே தப்பா சொல்ல, நீங்க எல்லாமே சரியா தான் சொல்றீங்க. நான் போவோம் இப்போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிக சிறந்த ஒரு 6 படை, முருகரோட 6 படையில் ஒரு வீடான வந்து நம்ம திருத்தணியில் வந்திருக்கோம். ஸோ நிறைய சாங்கில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. முருகர் சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6 படை வீட்டில் வந்து திருத்தணி ஒரு வீடு. ஸோ நம்ம அந்த ஒரு வீட்டுக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம இந்த பக்கம் ஏன் போற? ஏறி தோயர்லாமா? தூருக்கு ஆ, அங்கே மாங்காய்லாம் இருக்குது. அங்கே போய் மாங்காய் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே மேலே போயிடலாம். ஓகேவா? ஓகே. என் கடையில் இருக்குதுங்க மாங்காய், அது காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. இங்க வந்து காசு எங்களுக்கு குடிக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து இதுக்கு இது வாங்கி போட்டால் கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவனுக்கு அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கொடுக்குறது. அது மெயினா இவங்களுக்கு கலைக்கிறதே ஒரு பாட்டிங் காப்பாற்றி. இது வேற சொன்னாங்க வேலை வெட்டிக்குலாம் போலாம், நல்ல ஜாப் இருக்கிற வேலைக்கே போக மாட்டேறான். இல்ல வேற இது வேற வாங்கி போட்டு வேலைக்கு போவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் வரும்போது எங்களுக்கு சுற்றி போகிறதுக்கோசம் அங்கே விற்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாகவும் வீடு கட்டுறதுக்கு, ஜாப் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாருமே சேர்த்து சுற்றி போடணுமா. சுற்றி போனால் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை தானே எல்லாமே. பாத்துக்குங்க, கார் அங்க இருக்கு. சேர்த்து ஹேண்ட் பேக்ல போடணுமா சொல்லுவான் பாருங்க. அம்மா அங்கிள் பத்திரமா வச்சுப்பாங்க. ஓகே, கோயிலுக்குள்ள போயிட்டு 2 பேர் கத்துல. ஓகே, ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. லைன்ல இதோ போட்டிருக்காங்க டொனேஷன். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் ஸ்பெஷல் கியூவில் வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கியூவில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க போட்ட மேக்கப்லாம் கலைஞ்சிருமா அப்படின்னு யாரு சொன்னா? நான் சொல்லுங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க. ஸோ உடம்பு சரியில்லாமையும் ஓரளவுக்கு நல்லா தெம்பாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு கோவிலுக்கே வந்தோம். ஸோ நாங்கள் தான் ஸ்பெஷல் டெரேஷன் வந்துடலாம். சோ நீங்கள் சொன்னேன் 1 வீக்காக உடம்பு சரியில்லை.
முருகரப்பா கிட்ட வேண்டிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து நல்லா நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நல்லதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். போகலாமா? 1 hour later. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். எங்கள் ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வரும்போது பகலாக இருந்தது, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு. என்னதான் ஸ்பெஷல் தரிசனமாக இருந்தாலுமே முருகருக்கான சிறப்பு வந்து இங்கே நாங்கள் ஸ்பெஷல் தரிசனத்தில் பார்த்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour ஆயிடுச்சுல்ல. ஸோ ஆனால் எங்கே இருந்து வேணால் வராங்க எல்லாருமே, எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து நிறைய பக்தர்கள் ஆகிட்டாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லேட்டஸ்டான்னு நீ சொல்லாத, அப்பத்துலேருந்தே இருக்காங்க இந்த மாதிரி கோயில்கள் நிறைய. கோயில்கள், ஆடுகள், மாடுகள், சந்தை விற்பனை, பிரம்மாண்டமா கோயில்கள் கட்டும் போது அதோட இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது, இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதோட வியூவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-4 வருஷமாக தாங்க முருகர் பக்தர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க நான் நினைக்கிறது. இந்த பாருங்க பல்ட்டி அடிப்பாரு. அவர் மிக தீவிரமான முருகர் ரசிகர். அவரு ஸ்டார்டிங்ல யாரோ நடந்து போவோம் பறந்து போவோம்னாங்களே, 1 மணி நேரம் நின்றுந்தாங்க, 1.5 மணி நேரம். சாமி தரிசனம் நல்ல சிறப்பா அமைஞ்சுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட உருவத்தை பார்த்தேன், அவரோட முகத்தை பார்த்தேன், அப்படி ஒரு கலை. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அவர் இன்னும் அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா ரொம்ப பீஸ்ஃபுல்லா வந்து நாங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா வந்து சாமி பார்த்து முடிச்சோம், சாமி தரிசனம். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மலை மேலே வந்து நைட்டில் உட்காந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நைட்டில் வந்து பார்க்கும்போது சாமி இன்னும் கொஞ்சம் தரிசனம் நல்லாவே கிடைக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பார்த்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிவுறாங்களா பார்த்தீங்களா? ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அந்த எல்லாருக்குமே பாய். அவரை பார்த்துருங்க.